சந்தோஷமா இருக்கிறது. ஹalleluya. How many were here with an expectation in the presence of God? எத்தனை பேர் காலையில தேவ பிரசன்னத்தை எதிர்பார்ப்போடு வந்திருக்கீங்க? The Bible says he is the Lord who fulfill our heart's desire. வேதம் சொல்கிறது கர்த்தர் நம் இதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். ஆமென். Bible says delight in the Lord, he will give the desires of our heart. வேதம் சொல்லி கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருங்கள், இதயத்தின் வேண்டுதலை அவர் அருள் செய்வார். God is a good God. நம்முடைய தேவன் நல்ல தேவன். Amen. Amen. Thank you dear pastor for inviting me and I have come with my family here. அருமையா பாஸ்டர் தன்னுடைய குடும்பத்தோட வந்திருக்கிறாங்க. ஒரு விஷயம் கூட அன்பு சிஸ்டர் எழுது will you please stand up, we would like to welcome from our King's Palace நல்ல கரங்களை அந்த குடும்பத்தாரை வரவேற்று நல்ல கரங்களை தட்டலாமா? ஆமென். அவர்கள் மத்தியில் வந்திருப்பது உங்கள் பெரிய ஸ்நாக்கியம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். I just believe the Lord will speak to us this morning. விசுவாசிப்போம் கர்த்தர் காலையில் இன்னோடு பேசுவார் என்று. How many will believe? எப்படி விசுவாசிக்கிறீங்க? Let's close our eyes and look to the Lord in prayer. கண்களை மூடி தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். Father, we thank you for this wonderful day. பரலோகத்தின் தேவனே, இந்த காலை நேரத்துக்காக நன்றி. We thank you because you are a wonderful Father. நீர் எங்களுக்கு நல்ல தகப்பனாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். We thank you, Lord, because your word brings life in our lives. எங்களுடைய வசனங்கள் வாழ்க்கையில் ஜீவனை தரப்படுவதற்காக நன்றி Lord, செலுத்துகிறோம். this morning I pray the Spirit of God will speak to everyone personally. இந்த காலையில் பரிசுத்த ஆவியானவர் ஒரு தனிப்பட்ட விதமாய் பேசுவீர் என்று விசுவாசிக்கிறோம். Let there be a personal encounter of the Lord. தனிப்பட்ட விதத்தில் ஒரு என்கவுண்டர், ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். Speak to us personally, O God. எங்களோட தனிப்பட்ட விதத்தில் பேசுகிறார்கள். Lord, we give you all the glory and the honor. உமக்கு எல்லா மகிமையும் கனத்தையும் செலுத்துகிறோம். In Jesus' name. இயேசுவின் நாமத்தில். Amen. ஆமென். Hallelujah. ஹalleluya. Excitement for the word of God is so important. கர்த்தருடைய வசனத்துக்கு தாகமா எதிர்பார்ப்பா இருப்பது ரொம்ப முக்கியம். Excitement. ஆர்வம். What do you mean by excitement? ஆர்வம் என்ன அர்த்தம்? See, many times we get excited after seeing a miracle. சில நேரத்துல அற்புதம் நடந்ததுக்கு அப்புறம் எதிர்பார்க்கிறோம். Always, excitement. What do you mean by excitement? ஹாப்பி. Happiness. Yeah. See, after seeing a miracle, we get excited. அற்புதம் பார்த்ததுக்கு அப்புறம் உற்சாகம் அடைகிறோம். That is the usual style. இது யூசுவலா நடக்கிற ஒரு காரியம். But the Bible says, ஆனா வேதம் சொல்கிறது, one day, ஒரு நாள் Jesus asked the disciples to go to the other side. இயேசு சீஷரை நோக்கி அக்கறைக்கு போங்கள் என்று சொன்னார். He said, go to the other side. அவர் சொன்னார் அக்கறைக்கு போங்கள் என்று. They took the boat, they started rowing the boat, they went. அவர்கள் படகை எடுத்து அவர்கள் அக்கறைக்கு போனார்கள். The Bible says, வேதம் சொல்கிறது, and immediately they saw Jesus walking on the water. திடீரென்று இயேசு தண்ணீர் மேல் நடந்து வருவதை பார்த்தார்கள். The Bible says the sea got tempest and the water was rushing inside the boat. கடல் திடீரென்று அலை அடைத்து தண்ணீர்கள் படகுக்குள் வர ஆரம்பித்தது. There was huge wind and wave. பெரிய ஒரு சுழல் காற்று அடித்தது. They were thinking their life is going to come to an end. அவங்க நினைச்சாங்க என் வாழ்க்கை இதோடு முடிந்து போய்விடும். And the Bible says they saw Jesus walking on the water. ஆனா வேதம் சொல்கிறது அவர் கடலில் மேல் நடந்து வந்தார். When they saw Jesus walking, அவர்கள் இயேசு கடலில் நடக்கிறதை பார்த்த பொழுது everybody was terrified. ஒவ்வொருவரும் காலும் கை நடுக்கம் ஆரம்பித்தது. You know what they said? They thought it was a ghost. அவங்க நினைச்சாங்க இது இயேசு ஒரு பேய் அப்படி நினைத்தார்கள். They were terrified. அவர்கள் பயந்தார்கள். So immediately the one who was walking on the water said, திடீரென்று நடக்கிறத பார்த்து ஒருவன் சொன்னான், the one who was walking on the water said, it is me, don't be afraid. கடலில் மேல் நடந்து வருகிறவர் சொன்னார், நான் தான் நடந்து வர என்னை பார்த்து பயப்படாதீர்கள் என்று சொன்னார். மூணு தடவை சொல்கிறார். Three things he said. மூணு காரியங்கள் சொல்கிறார். First thing the Lord said, முதல் காரியம் இயேசு சொன்னது, fear not, பயப்படாதீர்கள், be of good cheer, தைரியமாயிருங்கள், it is me. அது நான் தான். பேய் இல்ல, நான் தான். It is me. அது நான். Immediately Peter said, உடனே பேதுரு சொன்னார், if it is you, அது நீரே ஆனால். காத்தை அமர்த்திக்கப்பா சொல்ல. காத்து அமர்த்திங்கன்னு சொல்லல. He did not say, Lord, let the problem be solved. அவர் சொல்லல ப்ராப்ளம் முடிஞ்சு போயிருச்சு போகட்டும் be solved சொல்லல. They did not know. He did not say, the Lord, take the fear from me. எனக்கு பயத்தை எடுத்து போடுங்க நம்ம சொல்லல. You know what he said? உங்களுக்கு என்ன சொன்னா தெரியுமா? இந்த பயத்துக்கு என்ன ஒரு பயமாய் மாத்துங்க. அல்லேலூயா. புரிஞ்சா உங்களுக்கு? பயத்தை மாத்துங்கன்னு சொல்லல. பிரச்சனை மாத்துங்கன்னு சொல்லல. பிரச்சனைக்கு என்ன ஒரு பிரச்சனையாக
ஆக்குங்கப்பா. இந்த பிரச்சனைக்கே என்ன ஒரு பிரச்சனையா ஆக்குங்க. நல்ல கரைகளை தட்டிக்குமே நேரத்துக்கு. Make me a problem for this problem. நான் அந்த பிரச்சனைக்கு பிரச்சனையா மாறட்டும். Amen. ஆமென். அதுக்காக வார்த்தையை அனுப்புகிறார். For that I need a word. அதற்கு எனக்கு ஒரு வார்த்தை தேவை. You know what Jesus said? இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? Come. வா. The one, he received the word. அவன் வார்த்தையை பெற்றுக்கொண்டான். He was excited. அவன் சந்தோஷமானான். He was not excited after seeing a miracle. அற்புதத்தை பார்த்த பிறகு சந்தோஷப்படல. வார்த்தை கேட்டபோது சந்தோஷம். வார்த்தை கேட்ட உடனே சந்தோஷப்பட்டான். That is important. அது முக்கியம். Not be excited after seeing a miracle, but being excited for the word. அவர் அற்புதம் நடந்ததற்கு சந்தோஷப்படுறது இல்ல, வார்த்தை வரும்போதே சந்தோஷமாகணும். What does it mean? அப்படி என்றால் என்ன? When you are excited for the word, வார்த்தைக்காக நீங்கள் எதிர்பார்ப்போடு தாகமாக இருக்கும்போது the word will excite you with miracle. அந்த வார்த்தை உங்களுக்கு சந்தோஷப்படுத்தி உங்களை அற்புதம் காண செய்யும். கரங்களை தட்டி Amen. ஆமென். That's what the Bible says. I will make you see wonders. அதுதான் வேதம் சொல்லுது, நான் உங்களை அற்புதங்களை காண செய்வேன். காண செய்வேன். கண்டிட்டு போங்கல்ல. You will see it happening. நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னார். This morning I want to tell you the Lord will make you see wonders in this age. ஆயிரங்களை பார்த்து சொல்லி கர்த்தர் உங்களை அற்புதங்களை காண செய்வார். Supernatural things are going to be natural in your life. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் இயற்கையாகவே வாழ்க்கை நடக்கப் போகிறது. That is why the Bible says you will never see the wind nor see the cloud, but you will see your valley being filled with waters. அதுதான் வேதம் சொல்லி காற்றையும் பார்க்க மாட்டீர்கள், மழையும் பார்க்க, ஆனாலும் வாழ்க்கையில் தண்ணீரால நிரம்பும். Yes. ஆமென். Believe these supernatural things are going to happen in your life. அந்த வாழ்க்கையில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயம் நடக்கும். The Lord will reverse things back in your life. கர்த்தர் வாழ்க்கை எல்லாத்தையும் பின்னிட்டு திருப்பி கொண்டு வருவார். Are you ready to believe? விசுவாசிக்க ஆயத்தமா இருக்கீங்களா? Amen. ஆமென். If you have your Bible with you, உங்கள் கையில் வேதாகம் இருக்கும் என்றால் please turn with me to the Gospel of John chapter 2 verse 11. என்னோடு கூட யோவான் சுவிசேஷம் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக் கொள்வோம். 11வது வார்த்தை. 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். The Bible says the meaning of the sign Jesus did it in Cana of Galilee and manifested his glory and the disciples believed in him. யோவான் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இவ்வாறாக சொல்கிறது. இவ்விதமாக இயேசு அந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவிலே ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். Hallelujah. ஹalleluya. Jesus manifested his glory. இயேசு தன்னுடைய மகிமையை பிரஸ்தாபமாக்கினார். Now look at your neighbor and say, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசு இயேசு உங்க மேல உங்க வாழ்க்கையில மகிமையை பிரஸ்தாபம் பண்ணுவார், வெளிப்படுத்துவார். எப்போ? நெக்ஸ்ட் இயர் அல்ல, அடுத்த வருடம் அல்ல, அடுத்த வாரம் அல்ல, அடுத்த வாரம் இல்ல, இப்போவே this is going to happen. இது நடக்க போகிறது. Your life is going to be a miracle. வாழ்க்கை அற்புதமாய் மாறும். You are going to see supernatural things. நீங்க அப்பாவோட காரியத்தை பார்ப்பீர்கள். How many are ready to believe? எத்தனை விசுவாசத்துக்கு ஆயத்தமா இருக்கீங்க? The word will make you see wonders. வசனம் அற்புதத்தை பார்க்க வைக்கும். The word will make you to carry the manifested glory in your life. வசனம் உங்க வாழ்க்கையில் அற்புதத்தை செயலாற்றும். நல்ல கரங்களை தட்டி manifestation of glory. மகிமை வெளியிறங்கமாகும். You know the glory is going to manifested in your life. மகிமை உங்க வாழ்க்கையில வெளியிறங்கமாகுகிறது. ஆமென். In your life, in your family, in your business, in your job, the manifested glory is going to, amen, perform demonstrations. உங்க வாழ்க்கையில குடும்பத்துல தொழில எல்லா காரியத்தையும் கர்த்தருடைய மகிமை வெளியிறங்கமாகுகிறது. That is the word the Lord asked me to tell you. அந்த வார்த்தை தான் இன்னைக்கு இந்த சபைக்கு கர்த்தர் சொல்ல சொன்னார். This season you will see glory manifesting. glory மகிமை வெளியிறங்கமாக கண்கள் காணும். You know what do you mean by glory? மகிமை என்றால் என்ன தெரியுமா? Glory means the greatness of God. மகிமை என்றால் ஆண்டவருடைய சிறப்பு தன்மைகள். Amen. ஆமென். Means the greatness of God. ஆண்டவருடைய பெரிய செயலாற்றுகள். So what does it mean? When the greatness of God reveals, ஆண்டவருடைய மகத்துவங்கள் வெளிப்படும்போது the magnitude of your problem will be nullified. அவருடைய பலதரப்பட்ட பிரச்சனைகள் ஒன்றுமில்லாமல் போய்விடும். The problem that you carry in your life will become nullified. உங்க வாழ்க்கையில் சுமந்து கொண்டிருக்கிற பாவங்கள் பெரிய பிரச்சனைகள் இன்றைக்கு உண்டா மாறிடும். See, 40 days Israelites
were standing before Goliath. 14 நாட்கள் 40 நாட்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் கோலியாத் முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள். And they were magnifying Goliath. அவர்கள் நின்று கொண்டு கோலியாத்தை மேன்மையாக பேசினார்கள். Morning 9 o'clock to 6 o'clock, Goliath said, I am Goliath. 9 ல இருந்து 6 மணிக்கு கோலியாத் நான் தான் பெரிய ஆள் சொல்லிட்டு இருந்தான். நான் தான் Goliath சொல்லில. நான் தான் கோலியாத் சொன்னான். நைட் இரவு ஒரு 9 மணி இருந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வரைக்கும் Israelites were saying அவன் தான் Goliath. 9 ல இருந்து 6 மணிக்கு இஸ்ரவேல் சொன்னாங்க அவன் தான் கோலியாத் நாங்க. 9 to 6 இப்படி சொல்லிட்டு இருந்தா நான் தான் Goliath. காலையில 9 ல இருந்து 6 மணிக்கு கோலியாத் நான் கோலியாத்னா நைட் ஃபுல்லா இஸ்ரவேல் மக்கள் சொல்றாங்க அவன் தான் Goliath. நைட் ஃபுல்லா இஸ்ரவேல் தான் சொல்றாங்க அவன் தான் கோலியாத். சொல்லி what happened from 9 feet he became almost 20 feet. இப்படி சொல்லி 9 அடி இருந்த கோலியாத் பல அடி உயரமா மாறிட்டான். 40th day he became 975 feet. 40 நாள்ல 975 அடி மாறிட்டான். 40 நாள் ஒரு சின்ன பையன் உள்ள வந்தாங்க. 40 நாள் ஒரு சின்ன பையன் உள்ள என்ட்ரி கொடுத்தான். His name is David. அவன் பெயர் தாவீது. You know what he said? என்ன சொன்னா தெரியுமா? நீயா கோலியாத். நீயா கோலியாத். Goliath, he did not say about Goliath. He did not say about Goliath. அவன் கோலியாத் சொல்லல. He did not say about Goliath. கோலியாத்தை பத்தி விவரிக்கல. கோலியாத்தோட சொன்னான். கோலியாத்தை பார்த்து சொன்னான். புரியுதா? He did not explain about Goliath. கோலியாத்தை பத்தி விவரிக்கவில்லை. He spoke to Goliath. அவன் கோலியாத்திடமே பேசினான். When he spoke to Goliath, அவன் கோலியாத்திடம் பேசினபோது the magnitude of Goliath was nullified. கோலியாத்தின் மகிமை கூறுகளாக மாறிப்போனது. Hallelujah. ஹalleluya. 975 அடியிலிருந்து 9 அடிக்கு கொண்டு வந்தாரு. 9 இருந்து 9 அடிக்கு திரும்ப மாறிட்டான். உங்க பிரச்சனையை பேசி பெருசாக்கலாம். உங்க பிரச்சனையை பேசி பெருசாக்கலாம். பேசி கொண்டுடலாம். பேசி கொண்டு you can even kill it. நீ கொன்றலாம். It depends on you. அது உங்ககிட்ட தான் இருக்கு. பேசி பெருசாக்கலாம். பேசி பெருசாக்கலாம். பேசி ஒண்ணுமே இல்லாம ஆக்கலாம். பேசி ஒண்ணுமே இல்லாம ஆக்கலாம். It depends on you. அது உங்க கையில தான் இருக்கு. See, when Peter was walking on the water, பேதுரு கடலில் நடந்து கொண்டிருந்த பொழுது you can put it to your or else every time you have to do like this. No problem. See, when Peter was walking on the water, பேதுரு கடலில் நடந்து கொண்டிருந்த பொழுது the Bible says Jesus said, "Come." இயேசு வேதம் சொல்லுகிறது இயேசு அவனை பார்த்து வா. Immediately, உடனே Peter believed the word, he began to walk. பேதுரு வார்த்தையை பிடித்துக் கொண்டு நடக்க ஆரம்பித்தான். Because the Bible says immediately huge wind arose. வேதம் சொல்லுகிறது இப்போ பெரிய காற்று அடிக்க ஆரம்பித்தது. அதே காற்று முன்னாடி அடிச்சிச்சு. அவர் காற்றை பார்க்கல. அவர் காற்றை பார்க்கவில்லை. அதனால பயப்படவில்லை. வார்த்தை வந்த பிறகு வார்த்தை வந்தவுடனே after the word came, வார்த்தை வந்த பிறகு திரும்பவும் காற்றை பார்க்க ஆரம்பித்தான். அங்கதான் பிரச்சனை. வார்த்தை வந்த பிறகு திரும்ப காற்றை பார்க்க கூடாது. வார்த்தை வந்த பிறகு திரும்ப காற்றை பார்க்க கூடாது. The word came. வார்த்தை வந்தவுடனே Peter received the word. பேதுரு வார்த்தை பிடித்துக் கொண்டான். நடக்க தொடங்கினார். பிடித்து நடக்க ஆரம்பித்தான். எங்க நடக்க ஆரம்பிச்சான்? No. இல்லை. வார்த்தைக்கு மீது நடக்க ஆரம்பிச்சான். வார்த்தையின் மீது நடக்க ஆரம்பித்தான். என்ன கையை தட்டி இருக்கணுமே. சொல்லி தட்டக்கூடாது. தலைவரில் அப்படி இருக்கக்கூடாது. தண்ணி மேல எப்படி நடக்க முடியும்? 90 kg Peter, how can he walk on the water? 90 எடையுள்ள பேதுரு எப்படி நடக்க முடியும்? முடியாது. தண்ணீர் மேல நடக்கல. அனுப்பப்பட்ட வார்த்தைக்கு மேல நடந்துட்டார். அனுப்பப்பட்ட வார்த்தையின் மீது நடந்தான். ஆமென். He walked on the word, not on the water. அவன் வார்த்தையின் மீது நடந்தான், தண்ணீரின் மீது அல்ல. And he looked at the wind. அவன் காற்றை பார்த்தான். Now you tell me. இப்ப சொல்லுங்க. Which is powerful? எது வல்லமை உள்ளது? காத்தா வசனமா? யாரு சொன்னா? No. இல்லை. That is wrong. அது தவறு. You know why he was saying? ஏன் அப்படி சொன்னா தெரியுமா? Because you know the climax of the story. ஏன்னா உங்களுக்கு கிளைமாக்ஸ் தெரியும். இயேசு அவரை கையை பிடிச்சு தூக்கிட்டே. இயேசு கையை பிடிச்சு தூக்கினா. You know that. That is why you are saying it. உங்களுக்கு தெரியும், அதனால தான் சொல்றீங்க. But you know which is powerful?
ஆனா உங்களுக்கு தெரியுமா எது வல்லமை உள்ளது? காத்து பவர்ஃபுல்லா, வார்த்தை பவர்ஃபுல்லா? No. இல்லை. I will say, நான் சொல்லுவேன், what you look is powerful. எதை பார்க்கிறீங்களோ அதுதான் வல்லமை உள்ளது. நீ காத்தை பார்த்தா அதுக்கு பவர்ஃபுல், வார்த்தையை பார்த்தா அது பவர்ஃபுல். ஆமென். கரெக்ட்? ஆமாவா? எதுதானே? வார்த்தை அல்ல பவர்ஃபுல். வார்த்தை இல்ல வல்லமை உள்ளது. The powerful is what you look. நீ எதை பார்க்கிறாயோ அதுதான் வல்லமை உள்ளது. அப்ப என்ன செய்யணும்? அப்ப என்ன செய்யணும்? டிசிஷன் எங்க மேலதா? The decision is upon us. தீர்மானம் நம்மிடத்தில் உள்ளது. Will you obey the word or you look at the water? வார்த்தைக்கு கீழ்ப்படிவீர்களா அல்லது கடலை காற்றை பார்ப்பீர்களா? See, listen to me very carefully. கவனமா கேளுங்க. What is powerful is what you look. நீ எதை பார்க்கிறீங்களோ அதுதான் வல்லமை உள்ளது. நிறைய பேர் சொல்ல, ஐயோ ஐயா நானும் அந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ணி அவருக்கு மட்டும்தான் அதிசயம் கிடைச்சது, எனக்கு கிடைக்கல. எதனால? நம்ப வேண்டிய விதத்தில் நீங்க நம்பல. நீ காத்தையும் பார்த்து வேதத்தையும் நம்பிட்டு. See, listen to me very carefully. It is very important. இது ரொம்ப முக்கியமான, கவனமா கவனிக்கணும். வார்த்தைக்கா பவர்ஃபுல், காத்துக்கா பவர்ஃபுல் depends on what you look, how you look. What is powerful? The word is powerful or the wind is powerful. It depends on what you look, how you look. வார்த்தை பவர்ஃபுல்லா, காற்று பவர்ஃபுல்லா, நீ எப்படி பார்க்கறீங்க, என்ன கண்ணோட்டத்துல பார்க்கறீங்க என்பது மிக முக்கியமானது. It depends on how you look. நீ எப்படி பார்க்கறீங்களோ அதை பொறுத்துதான். அதை பொறுத்துதான். See, no. For me, it's not necessary. See, now listen to me very carefully. கவனமாக பாருங்க. It depends on how you look at your situation. இது நீங்கள் எப்படி சூழ்நிலை பார்க்கறீங்களோ அதை பொறுத்ததுதான். Because they don't understand me, you are important. See, that is important. அதுதான் முக்கியம். காத்து இருக்கும், வார்த்தை இருக்கு. வார்த்தை இருக்கு. See, வார்த்தை is there one side, காத்து other side it is there. ஒரு பக்கம் வார்த்தை, இன்னொரு பக்கம் காற்று. Which you believe that makes you who you are. எதை நீங்க நம்புறீங்களோ அதுவாக தான் நீங்கள் மாறுவீர்கள். Jesus said, இயேசு சொன்னார், பேதுருவே வாங்க என்று சொல்ல. பேதுருவே வாங்கன்னு சொல்ல. வார்த்தை தான் சொன்னார், வாங்க. வார்த்தையில சொன்னார் வாங்க. 11 பேர் நடக்கல. 11 பேர் நடக்கல. அவர் காத்துன்னு சொல்லிட்டு. அவர் காத்து சொல்லிட்டாங்க. இந்த ஒரு மனுஷன் தான் நடந்தார். இந்த ஒரு மனிதன் தான் நடந்தார். எப்படி நடந்தார்? அந்த வார்த்தை நடத்த வச்சிட்டார். அந்த வார்த்தை நடக்க வைத்தது. ஆமென். The word will make you walk. அந்த வார்த்தை உங்களை நடக்க வைக்கும். அந்த வார்த்தை தான் நம்ம நடக்க வைக்கணும். அந்த வார்த்தை தான் நடக்க வைக்கணும். நல்ல கரையை கட்டி பின்னாடி வாலிபர்கள்லாம் நல்ல கரையை கட்டி. என்னுடைய அனுபவம் அல்ல. ஃபேமிலி பேக்ரவுண்ட் அல்ல. ஃபேமிலி பின்னோட் அல்ல. எஜுகேஷன் அல்ல. கல்வி அல்ல. வார்த்தை தான் நடக்க வைக்கணும். ஆண்டவருடைய வார்த்தை தான் என்ன நடக்க வைக்கணும். வார்த்தை நடக்க வைக்கணும். அனுபவம் அல்ல. காசு அல்ல. It is not about money. பணத்தினால் அல்ல. வார்த்தை தான். வார்த்தையினால். So what does it mean? அப்படி என்றால் We need to believe the word. நம் வார்த்தையை நம்ப வேண்டும். Do you know what we expect in our life? வாழ்க்கையில நம்ம எதை எதிர்பார்க்கணும் தெரியுமா? வார்த்தை வரும்போது காத்து போனோம். அப்படிதானே? எதுக்கு வார்த்தை? அதிசயத்துக்கு தான். அற்புதத்துக்கு தான். ஆமாவா இல்லையா? வார்த்தை எதுக்கு? For a miracle or to make me a miracle? For a miracle or to make me a miracle? நான் மிராக்கிள் எனக்கு. நான் ஒரு மிராக்கிள் ஆகிறதுக்கும் எனக்கு ஒரு மிராக்கிள் இருக்கு. For a miracle for me. எனக்காக மிராக்கிள். என்ன ஒரு மிராக்கிள்? என்னையே ஒரு மிராக்கிளா. அதுக்காக தான் வார்த்தை. But ஆனால் the Bible says, வேதம் சொல்கிறது, the word of God, the word of Jesus came to Peter. கர்த்தருடைய வார்த்தை பேதுருக்கு நேராக வந்தது. என்ன வார்த்தை? வா. Can't stop, but definitely the wind has to stop, right? காத்து கண்டிப்பா நிக்கணும், சரிதானே? அங்க நிக்கல. Listen to me very carefully. கவனமா பாருங்க. வார்த்தை வந்து நிக்கலையா? ஐயோ, வார்த்தை வருது காத்து நிக்கிறதுக்கு அல்ல. வார்த்தை வருது காத்து நிக்கிறதுக்கு இல்ல. காத்து இருந்தாலும் நீங்க நடக்கிறதுக்குதா.
காத்து இருந்தாலும் நடக்கிறதுக்கு தான். காத்து இருந்தாலும் உங்களை நடக்க வைக்கிறதுக்கு தான். It is not for eradicating your problem. அது ஒரு பிரச்சனையை தவிர்க்க அல்ல. பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு மேலே ஆமென் to make you walk over your problem. ஒரு பிரச்சனை மேல நடக்க வைக்க. அதுக்காக தான் வார்த்தை. பிரச்சனை மாத்துங்க ஆண்டவரே. பிரச்சனையை மாத்துங்க ஆண்டவரே. That is one style of miracle. அது மிராக்கிள் ஒரு பகுதி. In old covenant, பழைய உடன்படிக்கையில Moses was standing before Red Sea. மோசே செங்கடலுக்கு முன்பதாக நின்றான். என்ன செய்யணும்ப்பா? என்ன செய்யணும்ப்பான்னு கேட்டான். நட. இவ்வளவு ஈஸியா சொல்லிட்டாரு பாருங்க. He standing before Red Sea. என்ன செய்யணும்ப்பா? கடல் பண்ணி என்ன செய்ய நடந்துட்டாரு. எப்படி நடக்கும்? பிரேக் த்ரூ வேணும். ஒரு அற்புதம் நடக்கணும். You know what Jesus says? இயேசு என்ன சொன்னா தெரியுமா? If you walk through, you will see things breaking through always. நீ நடக்க ஆரம்பிச்சு எல்லாத்தையும் பார்ப்ப. நடக்கலன்னா பிரேக் த்ரூ வேணும்னு கேட்டுட்டே இருப்பேன். நடக்கலன்னா உட்கார்ந்து 4 வருஷம் பிரேக் த்ரூ அற்புதம் வேணும்னு கேட்டுட்டே தான் இருக்கணும். Move forward அந்த வார்த்தையை நம்பி நடக்கணும். வார்த்தை நம்பி நடக்க ஆரம்பித்தீர்கள் என்றால் வார்த்தை எதுக்காக? நம்புவதற்காக. ஏன் நம்பணும்? வார்த்தை என்ன நடக்க வைப்பார். வார்த்தையை நடக்க வைக்கும். சின்ன எல்கேஜி ஸ்டூடண்ட் மாதிரி அதிசயத்தை தாங்கப்பா அப்படி கேட்க கூடாது. எல்கேஜி பிள்ளை மாதிரி அற்புதம் செய்ய கேட்டிருக்க கூடாது. செஞ்சாலும் சோத்திரம். இல்லனாலும் சோத்திரம். வார்த்தை இருக்கு. நான் நடப்பேன். சபையே அடுத்த கட்டத்துக்கு கற்றுக்கொள்ள நடத்தி செல்கிறார். பாருங்க வார்த்தை. But Jesus sent the word. வார்த்தை இயேசு அனுப்பின உடனே காத்தை நிறுத்தல. காத்தை குறிச்சு பேசல. யார் வெட்கப்பட்டா தெரியுமா? காத்து. ஆமென். ஹலோ இருக்கீங்களா? என்னோட இருக்கீங்களா? The wind was ashamed because Jesus did not tell about wind. காத்து வெட்கப்பட்டு போனதுக்கு காரணம் இயேசு காத்து குறிச்சே பேசாதனால. நம்ம காத்தை பற்றி மட்டும் பேசிட்டு இருக்கனாலே காத்து இவ்வளவு குண்டா இருக்கு. நம்ம காத்தை பத்தி பிரச்சனை பத்தி பேசுறதுனால காத்து பிரச்சனை இவ்வளவு பெருசா இருக்கு. சொல்லி இவ்வளவு பெருசா இருக்கு. பேசி இவ்வளவு பெருசா ஆக்கிட்டோம். Just imagine I bought a 50 paise balloon. இப்ப யோசிச்சு பாருங்க, நான் 50 காசு பலூன் வாங்குறேன். ஒண்ணு வந்தா யாருமே பார்க்க மாட்டாங்க. ஒண்ணு வாங்கினா யாரும் பார்க்க மாட்டீங்க. எந்த உள்ளில் உள்ள காத்தை நான் ஊதி பெருசாக்கணும். என்கிட்ட காத்தெல்லாம் ஊதி பெருசாக்கணும். இந்த ஏருக்கு நான் காசு கொடுக்கல, பெலூனுக்கு காசு கொடுக்கல, நான் தான் சும்மா உள்ள கொடுத்துட்டேன். அந்த காத்துக்கு நான் காசு கொடுக்கல, பலூனுக்கு காசு கொடுக்கல, அது சும்மாவே போச்சு. I blew the air, it was expanded. நான் காத்து ஊதுனே, பலூன் பெருசாக மாறினது. I made everybody to see the balloon. நான் எல்லாத்தையும் பலூனை பார்க்க வைப்பேன். Because of the style that I made. ஏன்னா நான் அந்த ஸ்டைல்ல நடந்தேன். You understand? புரியுதா? This is our problem. இதுதான் பிரச்சனை. The Bible says. வேதம் சொல்கிறது. Jesus spoke the word. இயேசு வார்த்தையை பேசினார். He did not stop the wind. அவர் காற்றை நிறுத்தவில்லை. In other words, I will say. இன்னொரு வார்த்தை சொல்லணும்னா. He did not stop that was working against them, but he gave the word. அவர் எதிராய் செயல்பட்டதை தடுக்கவில்லை, வார்த்தையை பேசினார். He gave the word. ஒரு வார்த்தை கொடுத்தார். He gave the word. ஒரு வார்த்தை கொடுத்தார். The Bible says. வேதம் சொல்கிறது. The word was released. வார்த்தை விடுவித்து அனுப்பப்பட்டது. Peter got the word. பீட்டரை பிடித்துக் கொண்டார். Peter got the word. பீட்டர் பிடித்துக் கொண்டார். The Bible says. வேதம் சொல்கிறது. He was walking. அவன் நடக்க ஆரம்பித்தான். யாருக்கு எவ்வளவு கேவலமா வெட்கப்படும் தெரியுமா? எவ்வளவு கேவலமா வெட்கப்பட்டாங்க தெரியுமா? காத்து இப்படிதான் இருக்கு. காத்து இப்படிதான் இருக்கு, வெட்கப்பட்டு. இயேசுவும் பேசல, பேதுருவும் பேசல. அதனால என்னாச்சு? If you read Matthew chapter 14 verse 33. மத்தேயு 14 அதிகாரம் 33 வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால். யாராவது வாசிங்க. மத்தேயு 14 அதிகாரம் 33 வசனம். அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து மெய்யாகவே நீ தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள்.
பின்பு அவர்கள் கடலை கடந்து கொனதேசத்து நாட்டில் சேர்ந்தார்கள். அவ்விடத்து மனுஷர் அவரை இன்னார் என்று Okay, அறிந்து, you can read 31. உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படவிலே ஏறின உடனே காற்று அமர்ந்தது. யார் அமர்ந்தது? காற்று. ஐயோ, English one translation says the wind died. ஆங்கிலம் சொல்லுது காற்று செத்து போனது. எதனால? வெக்கம் வந்துச்சு. வெக்கம் வந்துருச்சு. ஐயோ, இயேசு என்ன பத்தி பேசல? ஐயோ, இயேசு பத்தி பேசல. பேதுரு பேசல. எதுக்கு நான் உயிரோடு இருக்கணும்? உங்க பிரச்சனை அந்த மாதிரி சொல்ல போற. உங்க பிரச்சனை அந்த மாதிரி சொல்ல போகுது. Your problem is going to be like that. உங்க பிரச்சனை அந்த மாதிரி சொல்ல போகுது. நாளைக்கு இருந்தா பாஸ்டர் எனக்கு பிரச்சனைன்னு சொல்லக்கூடாது. உங்க பிரச்சனை தான் வந்து பாஸ்டர் சொல்லணும். உங்க விசுவாச மக்கள் ஃபுல்லா எனக்கு பிரச்சனை தான். Your problem has to tell like that. உங்க பிரச்சனை சொல்ல. You should not go and tell the pastor that you have a problem. நீங்க வந்து பாஸ்டர்ட்ட பிரச்சனை சொல்ல கூடாது. பிரச்சனை தான் சொல்லணும். உங்க பிரச்சனை தான் சொல்லணும். Your believer is a problem for me. உங்க பிரச்சனை தான் சொல்லணும். இந்த விசுவாசி எனக்கு பிரச்சனையா இருக்கே அப்படினு. நல்ல கரெக்ட் பண்ணலாமே. இந்த தலைவலிக்கு நீங்களே தலைவலியாகும். உங்க தலைவலிக்கு நீங்களே தலைவலியா மாறிடணும். ஆமென். ஆமென். சொல்லுங்க, இந்த தலைவலிக்கு நானே தலைவலி. ஆமென். ஆமென். ஹalleluya. அப்போ சொல்லுங்களே, என்னோட தலைவலிக்கு நானே தலைவலி. You know why? ஏன் தெரியுமா? I am in Jesus. நான் இயேசுவுக்குள் இருக்கிறேன். நான் வசனத்துக்குள்ள இருக்கிறேன். I am in the word. நான் வார்த்தைக்குள்ள இருக்கிறேன். Hallelujah. Hallelujah. Now listen to me. The Bible says, வேதம் சொல்கிறது, as the beginning of sign, Jesus turned water into wine and manifested his glory. இயேசு தண்ணீரை திராட்சரசமா மாற்றின வேளையிலே He manifested his glory. தன்னுடைய மகிமை வெளியிட பண்ணும்போது The Bible says Jesus turned water into wine and manifested his glory. இயேசு தண்ணீரை திராட்சரசமா மாக்கி மகிமை வெளிப்படுத்தினார். Check. Hallelujah. Okay. Right. Okay. Jesus manifested his glory upon water. The Bible says the water was turned into wine. இயேசு தண்ணீரை திராட்சரசமாக்கி அப்புறம் மகிமை வெளிப்படுத்தினார். தண்ணீர் மதுரமாய் மாறினது. இந்த மகிமை தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினது. தண்ணீர் என்னாச்சு மாத்தி? திராட்சரசமாக. Now listen. But God told me 4 things. ஆனா ஆண்டவரிடம் 4 காரியங்களை சொன்னார். தண்ணீரே என்ன மாத்தி? திராட்சரசமாக. சொல்லுங்க. தண்ணீரை என்னவா? Right. But God told me 4 things. ஆனா இந்த ஆண்டவர் 4 காரியத்தை சொன்னார். When the glory manifested, மகிமை வெளிப்பட்ட போது தண்ணீர் திராட்சரசமாய் மட்டும் மாறல. தண்ணீர் திராட்சரசமாய் மட்டும் மாறவில்லை. First thing, முதலாவது color of the water changed. தண்ணியுடைய கலர் நிறம் மாறினது. Amen. ஆமென். Next, இரண்டாவது பேர் மாறிட்டது. பேர் மாற்றப்பட்டது. Third thing, மூன்றாவது character மாறிட்டது. உடல்நலம் மாற்றப்பட்டது. Fourth thing, நான்காவது value மாறிட்டது. அதோட மதிப்பே மாறினது. நல்ல கரங்களை தட்டி. When God's extraordinary glory came upon ordinary water, சாதாரண தண்ணீர் மேல இயேசுவோட அப்பாற்பட்ட காரியம் வந்தபோது என்னாச்சு? என்ன நடந்தது? 4 காரியம் நடந்தது. 4 காரியம் நடந்துச்சு. First thing, முதலாவது the color of the water changed. தண்ணியுடைய நிறம் மாறினது. பேர் மாறினது. பேர் மாறிச்சு. ருச்சி மாறினது. ருசி மாறிச்சு. மதிப்பு மாறினது. மதிப்பு மாறினது. ஆமென். 1 லிட்டர் தண்ணி 1/2 லிட்டர் தண்ணி 10 ரூபாய்க்கு கிடைக்கும். 10 ரூபாய்க்கு கிடைக்கும். 1 லிட்டர் திராட்சரசம் 10 ரூபாய்க்கு கிடைக்குமா? மதிப்பு மாறினது. மதிப்பு மாறிடுச்சு. அதுக்காக திராட்சரசம் ஒன்றும் செய்யல. அதுக்காக திராட்சரசம் எந்த வேலையும் பண்ணல. தண்ணீர் பண்ணல. தண்ணீரும் பண்ணல. மகிமைதான் பண்ணிட்டு. மகிமை செய்தது. ஆமென். நல்ல கிறிஸ்து பண்ணுங்க. விசுவாசிங்க. ஒன்றும் செய்யல. நான் ஒன்றும் செய்யல. நான் ஒன்றும் செய்ய முடியாது. நான் செய்ய முடியாது. வார்த்தை செஞ்சுட்டே இருக்கு. வார்த்தை வார்த்தை. This morning the Lord is doing that. இதுதான் ஆண்டவர் செய்கிறார். உங்களுக்காக வார்த்தை செய்வார். உங்களுக்காக வார்த்தை செய்வார். மகிமை செய்வார். மகிமை செய்வார். என்னத்தை செய்வார்? என்னத்தை செய்வார்? Somebody shout a big hallelujah. ஹalleluya சொல்லுவோம். That is the power of the word. அதுதான் வார்த்தையோட வல்லமை. That
That is the power of the word. அதான் வார்த்தையோட மகிமை. Hallelujah. See, now listen to me. இப்ப கவனிங்க. We all know this. The Bible says this is the first miracle Jesus did on the marriage of Cana. மெலாத்து கானாவுல ஆண்டவர் முதலாம் அற்புதம் செய்தார். First miracle did by Jesus. முதல் அற்புதம் இயேசுவால் செய்யப்பட்டது. Now we all know this, incident. இந்த கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். யாருக்கு தெரியுமா? எவ்வளவு பேருக்கு தெரியும்? Okay. Water was turned into wine. தண்ணீர் திராட்சரசமா மாறினது. We all know this. எல்லாருக்கும் தெரியும். So Jesus was invited in the marriage of Cana. கானாவின் கல்யாண ஊருக்கு இயேசு அழைக்கப்பட்டார். எங்க அழைக்கப்பட்டார்? எங்க அழைக்கப்பட்டார்? கானாவூர் கல்யாண வீடு. சொல்லுங்க எல்லாரும். கானாவூர் கல்யாண வீடு. நீங்க ஒரு கல்யாண வீட்ல நடக்கணும்னா first you know what all things you do? கல்யாண வீட்ல ஃபர்ஸ்ட் என்னென்ன பண்ணுவாங்க? We'll have a calculation. ஃபர்ஸ்ட் கணக்கு போடுவோம். இந்த ஆளை விളിக்கணும், இந்த ஆளை விളിக்க கூடாது, அந்த வீட்டுக்காரரை விളിக்கணும், இவரை ஃபர்ஸ்ட் விളിக்கணும், அதர லாஸ்ட் போட்டா போதும், இவரை ஃபோன் பண்ணி சொன்னாலே போதும். இப்படி எல்லாம் lot of calculations we have, right? So like that this family also had calculation. அந்த மாதிரி இந்த குடும்பம் கணக்கு போட்டது. You know, when we call somebody, they will say we will come, everybody will come. கடைசியில் அவங்க வர மாட்டாங்க. எல்லாம் வருவே சொல்வாங்க, பாதி பேர் வர மாட்டாங்க. But some people will say we will not come, but ஒரு 10 பேர் சேர்த்து வருவோம். ஆனா சில பேர் வர மாட்டேன்னு சொல்வாங்க, பார்த்தா 10 பேர் கூட்டிட்டு வருவாங்க. அந்த மாதிரி எல்லா ஸ்கூல்ல இருக்கு. அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் இருக்கு. So, you know, definitely ஒரு 200 பேருக்கு பிரியாணி பிளான் பண்ணிருந்தா கண்டிப்பா ஒரு 250 பேர் வரும். அதனால 300 டிக்கெட் வந்து பண்ணி we will plan like that and keep it. 20 பேர் வந்தாங்கன்னா எக்ஸ்ட்ராவா பிளான் பண்ணி பிரியாணி செஞ்சு வைப்போம். We should not run short of things. ஏன்னா பத்தாம் பேர் கூடாது. See, here the Bible says இங்க வேதம் சொல்கிறது, when Jesus was invited in this marriage, இந்த கல்யாணத்துக்கு இயேசு அழைக்கப்பட்ட பொழுது they were running short of wine. அங்கே திராட்சரசம் பற்றாக்குறையானது. Why? ஏன்? If Jesus was there, how it happened? இயேசு இருந்தா எப்படி பற்றாக்குறை வரும்? The reason I believe like no, I believe like this. காரணத்தை நான் இப்படி நம்புறேன். When Jesus was invited, இயேசு அழைக்கப்பட்ட பொழுது the Bible says Jesus and his disciples were invited. So that means this man was a man of calculation. இயேசுவும் சீஷர்களும் அழைக்கப்பட்டார்கள். இவன் கணக்கிடுபவன். So அப்படி கரெக்ட்டா கணக்கா சொல்லுங்க. இயேசுவும் சீஷர்களும். இயேசுவும் சீஷர்களும். So அப்படி எனக்கு definitely this man who organized this wedding is a man of calculation. He really calculated things. அப்படி பாக்கும்போது அவன் கணக்கு போட்டு தான் ஆட்களை அழைச்சிருக்கான். இயேசுவும் சீஷர்களும் கணக்கு போட்டு. இயேசுவே வாங்க, யாராவது இருந்தா ஒன்னு ரெண்டு பேரை கொண்டு வாங்க அப்படி இல்ல. இயேசுவே சீஷரை அழைத்திருந்தார். அவன் இயேசு வாங்க கூட்டு வாங்க சொல்ல, இயேசு சீஷர்கள் மட்டும் தான் அழைச்சிருந்தான். No, Jesus and the disciples அப்படி கரெக்ட்டா சொல்லிருக்கு. So that means he really calculated whom to call, whom not to call. யாரை கூப்பிடணும், யாரை கூப்பிட கூடாதுன்னு நல்ல கணக்கு போட்டு அழைத்தான். He was planning. அவன் நல்ல திட்டமிட்டான். He planned very well. நல்ல சிறப்பா திட்டமிட்டான். The Bible says வேதம் சொல்கிறது, this man இந்த மனிதன் invited Jesus also. இயேசுவையும் அழைத்தான். They were running short of wine. ஆனால் திராட்சரசம் பற்றாக்குறையானது. Why? ஏன்? No, God gave me a revelation like this. ஆண்டவர் எனக்கு ஒரு வெளிப்பாடு இவ்வாறாக தந்தார். He invited people to greet him. அவன் மக்களை தன்னை வாழ்த்து அழைத்தான். தன்னை வாழ்த்ததுக்காக அழைத்தார். But he missed one calculation. ஆனா ஒரு இதை கணக்கிட தவறிட்டான். என்ன தவறு? என்ன தவறு? என்ன மட்டும் அல்ல, என்ன மட்டும் இல்ல, இயேசுவை பார்க்கிறதுக்கு மக்கள் வருவார்கள். இயேசுவை பார்க்கிறதுக்கு மக்கள் வருவார்கள். ஆமென். ஆமென். இயேசு என்ன பிளான் பண்ணிட்டு தெரியுமா? இயேசு என்ன திட்டமிட்டா தெரியுமா? அவரை வாழ்த்ததுக்கு வருவதற்கு let him give the best. அவரை வாழ்த்து வந்தவங்களுக்கு சிறப்பானதை தந்தார். அவர் கொடுக்கட்டும். அவர் கொடுக்கட்டும். என்ன பார்க்க வருவதற்கு, என்ன பார்க்க வர்றதுக்கு சிறப்பானதை நான் கொடுப்பேன். சிறப்பானதை நான் தருவேன். That is why அதனாலதான் the Bible, no, head waiter came and asked. வந்து கேட்டார். என்ன கேட்டார்? bridegroom எங்க வச்சிருந்தீங்க இவ்வளவு டேஸ்டியான வைன்? இவ்வளவு டேஸ்டியான எங்க வச்சிருந்தீங்க மணமகனே? எனக்கு எங்க வச்சிருந்தது தெரிய தேவையில்லை. எனக்கு எங்க வச்சிருந்தா தெரிய அவசியம் இல்ல. யாருக்காக வச்சிருந்தா தெரியும். அது யாருக்காக வச்சிருந்தா தெரியணும். I was praying. நான் ஜெபம் பண்ணி கொடுத்தேன். யாருக்காக வச்சிருந்தேன்? யாருக்காக வச்சிருந்தேன்? God gave me a revelation. ஆண்டவர் வெளிப்பாடு தந்தார். You know, those people who came to greet the bridegroom, மணமகனை வாழ்த்து வந்தவர்கள் அவர் பெஸ்ட் கொடுத்தார். அவரோட பெஸ்ட் கொடுத்தான். என்ன பார்க்க வந்தது? ஆனா இயேசுவை பார்க்க வந்தவர்கள் I will give the very best. நான் அதை விட சிறப்பானதை தருவேன். Amen. ஆமென். That is why the Bible says, அதனால வேதம் சொல்கிறது, oh, the wine Jesus turned into, the water Jesus turned into wine. தண்ணீரை இயேசு திராட்சரசமாய் மாற்றினார். That was the sweetest one. அது மிகுந்த இனிப்பாக சுவையாக இருந்தது. What does it mean? அப்படி என்றால், if you have come to see Jesus, இயேசுவை பார்க்க வருவீர்கள் என்றால், if you have come to have an encounter with
with Jesus, இயேசு உடன்படிக்கை செய்வீர்கள் என்றால், if you have come to have an encounter with Jesus, இயேசுவோடு ஒரு அற்புதத்தை பார்க்க வருகிறீர்கள் என்றால், you will have not the second best. The Bible says, with finest of wheat and honey from the rock, I will satisfy you. இரண்டாம் தரத்தை பார்க்க முதல் தரமான கனியும் தேவைப்பாடு பார்ப்பீர்கள். நல்ல கரங்களை தட்டி ஆமென் Amen. ஆமென். Finest. சிறந்தது, முதல் தரமானது. பக்கத்துல இருந்து பார்த்து சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து, Finest. முதல் தரமானது. செகண்ட் குவாலிட்டி கிடையாது. இரண்டாவது தரம் கிடையாது. சீப் குவாலிட்டி தான் இல்லாது. சீப்லாம் கிடையாது. பெஸ்ட் தான் கிடைக்கும். பெஸ்ட் தான் கிடைக்கும். சொல்லுங்களே. பக்கத்துல வந்து சொல்லுங்களேன். பெஸ்ட் கிடைக்கும். பெஸ்ட் கிடைக்கும். பெஸ்ட் கிடைக்கும். அப்படி இல்ல. உண்மையா சொல்லுங்க. ப்ராஃபஸியா சொல்லுங்க. தீர்க்கதரிசனமா சொல்லுங்க. ஐயோ, church should understand the power of the church. சபை இந்த காரியத்தை நல்லா புரிந்து கொள்ளணும். இல்ல, சர்ச்சோட வல்லமை புரியும். சபையோட வல்லமை புரிந்து கொள்ளணும். இந்த பாஸ்டர் மீட்டிங் அழைத்தனால நான் வந்துட்டு இருக்கேன். 2 hours இங்க வந்து உட்கார்ந்து சோத்ரா லேந்து எல்லாம் பாடி ஜபமே ஜெயம் எல்லாம் சொல்லி போகலாம். அப்படி இல்ல. We should know the power of the church. சபையோட வல்லமை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். The church is designed to reign. சபை ஆளுகை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறது. Church is designed to reign on the society. சபை சமுதாயத்தை ஆளுகை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறது. பிரச்சனை எல்லாம் என்ன மேல ஆளுகை செய்யுது? சபைதான். பிரச்சனை ஆளுகை செய்யறதில்ல, சபைதான் ஆளுகை செய்யணும். Church has the power to create things. சபைக்கு உருவாக்கக்கூடிய வல்லமை இருக்கிறது. Church has the power to create things. சபைக்கு உருவாக்கக்கூடிய திறமை வாய்ப்பு இருக்கிறது. Amen. ஆமென். Don't underestimate the power of the church. சபையோட வல்லமையை தரைக்குறைவா நினைக்காதீங்க. Come in the presence of God as the body of Christ. கர்த்தருடைய சரீரமாகிய சபைக்குள்ள வரும்போது The Bible says வேதம் சொல்கிறது, we need to believe. நாம் நம்ப வேண்டும். Very important thing. ஒரு முக்கியமான காரியம். We are in the presence of God. நாம் தேவ சன்னிதானத்தில் இருக்கிறோம். We need to understand நாம் புரிந்து கொள்ள வேண்டும். power of the church has the ability to create things for us. சபையோட வல்லமை நமக்கானதை உருவாக்க வல்லது. Hallelujah. Because Christ died for the church. ஏனென்றால் கிறிஸ்து சபைக்காக தான் மரித்தார். யாருக்காக? யாருக்காக? Amen. சபைக்காக. You know what is the power of the church? உங்களுக்கு தெரியுமா சபையோட வல்லமை என்னன்னு? Isaiah 9:6 the Bible says. எஸ்ஐயா 9:6 வேதம் சொல்கிறது. யாராவது வாசிங்க. யாராவது வாசிங்க. எஸ்ஐயா 9 அதிகாரம் 6வது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கிறது. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல். எல்லாரும் சொல்லுங்க. கர்த்தத்துவம் தோளின் மேல். யார் தோள் இல்ல? ஐயோ. look at me. எல்லாரும் என்ன பாருங்க. கர்த்தத்துவம் எங்க இருக்கு? கர்த்தத்துவம் எங்க இருக்கு? கர்த்தத்துவம் means the government. கர்த்தத்துவம் என்றால் அரசாங்கம். எங்க? யாரு? நான் சொல்ல வார்த்தை தான் சொல்லிருக்கு. கர்த்தத்துவம் means the government. கர்த்தத்துவம் என்றால் அரசாங்கம். That's the English word. அதுதான் ஆங்கில வார்த்தை. Government is upon his shoulder. அரசாங்கம் ஒரு தோளின் மேல் இருக்கிறது. எங்க இருக்கு? எங்க இருக்கு? கிறிஸ்து சபைக்கு யாரு? Who is Christ to church? சொல்லுங்களே. வாலா தலையா? தலை தானே? அப்ப இங்க இருந்து கீழே யாரு? கர்த்தத்துவம் எங்க இருக்கு? அப்படின்னா யார் மேல இருக்கு? புரியுங்களா? கர்த்தத்துவம் தலைக்கு மேல அல்ல. That means சபைக்கு மேல. Amen. Government is upon not on the head. அரசாங்கம் தலைக்கு மேல இல்ல, தோள் மேல. அப்படின்னா சபைக்கு மேல. அப்படின்னா சபைக்கு மேல. சபை என்ன செஞ்சிட்டு இருக்கு? சபை என்ன பண்ணிட்டு இருக்கு? என்ன நடக்கும் தெரியல. ஆண்டவரே என்ன நடக்கும் தெரியல. அரசாங்கம் என்ன செய்ய போறோம் தெரியல. அரசாங்கம் என்ன செய்ய போகுது தெரியல. அந்த வெளிப்பாடு தான் தேவை. உங்களுக்கு வெளிப்பாடு தான் தேவை. அரசாங்கம் அல்ல தேவை. அரசாங்கம் அல்ல தேவையில்ல. என்ன செய்ய போறாரா நம்ம தேவை இல்ல. அவங்க என்ன செய்ய போறாங்க நமக்கு தேவையில்ல. வசனத்தை பற்றியுள்ள வெளிப்பாடு தான் உங்களுக்கு தேவை. வசனத்தின் மேலுள்ள வெளிப்பாடு தான் நமக்கு தேவை. யார் ஆளுகை செய்யணும்? யார் ஆளுகை செய்யணும்? சபை. சபை. I pray God will open our eyes. நான் ஜெபிக்கிறேன் கர்த்தருடைய கண்களை திறப்பார் என்று.
That is why the Bible says அதனால தான் வேதம் சொல்கிறது in Colossians chapter 1 verse 26, கொலோசியர் 1:26 Christ in me is the hope of glory. கிறிஸ்து எனக்குள் இருப்பதே மகிமையின் நம்பிக்கையா இருக்கிறது. யாரோட மகிமை நம்பிக்கை? யாருடைய மகிமை நம்பிக்கை? See, says Christ in me, the hope of glory. That means Christ, the hope of glory, is in me. கிறிஸ்து மகிமை நம்பிக்கையா எனக்குள் இருக்கிறார். அப்ப நான் யாரு? அப்ப நான் யாரு? தேசத்தோட நம்பிக்கை. தேசத்தோட நம்பிக்கை. புரியுதுங்களா? புரியுதா? Are you able to understand? உங்களை புரிந்து கொள்ள முடியுதா? Christ in me is the hope of glory. எனக்குள்ள இருக்க கிறிஸ்து மகிமை நம்பிக்கையா இருக்கிறாரு. நீங்க தான் திண்டுக்கலோட நம்பிக்கை. நீங்க தான் திண்டுக்கலோட நம்பிக்கை. நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்பிக்கை நீதானே. நம்பிக்கை நீதானே. அது பாட்டு கரெக்ட் தான். வாழ்க்கை அப்படி அல்ல. பாட்டு கரெக்ட், வாழ்க்கை அப்படி இல்ல. வசனம் சொல்றாரு. வசனம் சொல்லுது. I'm not telling, the word of God says. நான் சொல்லல, வார்த்தை சொல்லுது. Christ in me is the hope of glory. எனக்கு கிறிஸ்து மகிமை நம்பிக்கையா இருக்கிறார். எனக்கே நம்பிக்கை இல்ல. எனக்கே நம்பிக்கை இல்லன்னு சொல்லக்கூடாது. நம்பிக்கை, மகிமை நம்பிக்கை. See the power of that. மகிமை நம்பிக்கை is in me. மகிமை நம்பிக்கை எனக்குள்ள இருக்கு. அப்ப நீங்க தான் இந்த அரசாங்கத்துக்கு நம்பிக்கை. அப்ப நீங்க தான் இந்த அரசாங்கத்துக்கே நம்பிக்கை. அவரால நல்ல டிசிஷன் எடுக்க முடியலன்னா நாங்க தான் காரணம், அவர் அல்ல. புரியுதுங்களா? It is not about government, it is about church. கவர்மெண்ட் இல்ல, சபைதான். No, I believe, pastor, this king's, king's palace, right? Yes. What a beautiful name. This church should live like a king in Dindigal. நான் விசுவாசிக்கிறேன் பாஸ்டர், இந்த சபை கிங்ஸ் பேலஸ் தானே, தி கிங்ஸ் பேலஸ் ஆஃப் திண்டுக்கல்ல உலாவரும். அந்த வெளிப்பாடு தான் அப்படி நடக்கும். இந்த வெளிப்பாடு தான் நம்மளை அப்படி மாற்றும் நடத்தும். நீங்க தான் நம்பிக்கை திண்டுக்கலுக்கு. நீங்க தான் திண்டுக்கலுக்கு நம்பிக்கை. நீங்க தான் தமிழ்நாட்டுக்கு நம்பிக்கை. நீங்க தான் தமிழ்நாட்டுக்கே நம்பிக்கை. நாம தான் இந்தியாவுக்கே நம்பிக்கை. நாம தான் இந்தியாவுக்கே நம்பிக்கை. ஹalleluya. That is the power of the word. அதுதான் வார்த்தையின் வல்லமை. The Bible says, வேதம் சொல்கிறது, even Jesus turned water into wine. இயேசு தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். Here the Bible says they were running short of wine. இங்க பாருங்க, வேதம் சொல்லுது திராட்சை ரசம் பற்றாக்குறையா போயிட்டு இருக்கு. Listen. நல்லா கவனிங்க. Immediately, உடனே mother of Jesus came to Jesus. இயேசுவின் தாய் இயேசுவிடத்தில் வந்து, ஏதாவது செய்யுங்க, running short of wine. அங்க பற்றாக்குறையா இருக்கு. ஆஹா, நீங்க ஏதாவது அதிசயத்தை செஞ்சு பார்த்திருக்க முன்னாடி? நீங்க ஏதாவது அதிசயத்தை பார்த்திருக்கீங்களா? Have you seen him doing any miracle? அவர் ஏதாவது அற்புதம் செஞ்சு பார்த்திருக்கீங்களா? எதுக்கு இவரோடு வந்து பேசணும்? ஏன் இவங்க வந்து பேசணும்? அங்கே குறை இருந்தா யாரோட சொல்லணும்? அங்க குறை இருந்தா யார்கிட்ட சொல்லணும்? ஹெட்மேட்டரோட சொல்லணும். அங்க தலைவன்கிட்ட சொல்லணும். இல்லனா பைட்ரூமரோட சொல்லணும். இல்லனா மணமகன்கிட்ட சொல்லணும். Why did you came to Jesus? ஏன் நீங்கள் இயேசுவிடம் சொன்னீங்க? Listen to me very carefully. நல்லா கவனிங்க. Bible says, வேதம் சொல்கிறது, she came to Jesus. அவள் இயேசுவிடத்தில் வந்தாள். சொன்னாள், they are running short of wine. அங்கே பற்றாக்குறையா இருக்கிறது. You have to do something. நீங்கள் ஏதாவது செய்யணும். Immediately mother, immediately Jesus said. உடனே இயேசு சொன்னார். என்ன சொன்னார்? John 2:2 என்ன? யோவான் 2:2. இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசு தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, உனக்கும் என்ன? அந்த வார்த்தை மட்டும் இயேசு அதுக்கு, ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும் என்ன? அந்த வார்த்தை மட்டும் சொல்லுங்க. யாரு? எனக்கும் உனக்கும் என்ன? சொல்லுங்க. ஸ்திரீயே, ஸ்திரீயே. தாயை பார்த்து ஸ்திரீயை கூப்பிட எப்படி இருக்கும்? Listen to me very carefully. நல்லா கவனிங்க. I want you to be sensitive to this move of God. Listen to this very carefully. அம்மாவை பார்த்து ஸ்திரீயை பேசுறார். Looking at mom, Jesus is referring to her. Jesus is telling women. அம்மாவை பார்த்து இயேசு ஸ்திரீயேன்னு சொல்றாரு. அம்மாக்கு சொல்லிருப்பார், 30 வருஷம் நான் தானே சோறு வந்தேன். அம்மா சரி, 30 வருஷம் நான் தான் சாப்பாடு போட்டேன். நீ இதுவரைக்கும் அப்படி பேசல. இதுவரைக்கும் இப்படி பேசுறது இல்ல. அம்மா மாமோ அப்படிதான் சொல்லிருந்தேன். அம்மா மம்மி தான் சொல்லிட்டு இருந்தேன். இப்ப ஸ்திரீயை எப்படி தான் சொல்ல முடியும்? இப்ப ஸ்திரீயை எப்படி சொல்ல முடியும்? No, listen. She was sensitive for the shift. அவள் அடுத்த பரிமாணத்துக்கு போறதுக்கு கவனமா இருந்தாள். அதுதான் இம்பார்ட்டன்ட். அதுதான் முக்கியம். இதுக்கு தான் நம்ம சென்சிட்டிவா இருக்கணும். இதுக்கு தான் நம்ம கவனமா இருக்கணும். Jesus looked at her and said, இயேசு அவளை பார்த்து சொன்னார், ஸ்திரீயே, ஸ்திரீயே. you know what she did?
அவர் என்ன பண்ணா தெரியுமா? அதுக்கப்புறம் இவர் ஒரு வார்த்தை பேசல. அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட பேசல. கம்ப்ளைண்ட் சொல்லல. கம்ப்ளைண்ட் சொல்லல. She went to the servants. அவள் நேராக வேலைக்காரன்ட்ட போயிட்டா. And said, அவளை பார்த்து சொன்னா, do what he said. அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய் என்றார். உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு எப்படி தெரியும்? You know what she said? அவ என்ன சொன்னா தெரியுமா? I am sensitive for the shift. நான் அடுத்த நகர்வுக்கு ஆயத்தமா இருக்கிறேன். எனக்கு தெரியும். எனக்கு தெரியும். அந்த you know when he called me ஸ்திரியே, அவர் தெரியும் ஸ்திரியே கூப்பிட்ட பொழுது கண்டிப்பா கமாண்ட் வரும். கண்டிப்பா கட்டளை பிறக்கும். Why? நேற்று வரைக்கும் it was son and mom. நேற்று வரைக்கும் அம்மா வந்து அம்மா மகன். இப்ப creator and creation. சிருஷ்டிகரும் சிருஷ்டிப்பும். நல்ல கைகளை தட்டி. She was sensitive to the move of God. கர்த்தர் அசைவாடுவதற்கு அவர் கவனமாக இருந்தார். நம்ம சர்ச்சில் வரது இப்படி கையடிச்சு போகுது. நம்ம சர்ச்சில் சும்மா கை தட்டி போயிட்டே இருக்கோம். பக்கத்துல இருக்கிறவரு அசையல, நானும் அசையல. பக்கத்துல இருந்து அசைறது கிடையாது, நானும் அசைறது கிடையாது. பாஸ்டர் மட்டும் அசைக்கிட்டு போயிடும். பாஸ்டர் மட்டும் ஆடிட்டு போயிடுவாரு. ஃபேன் இருக்கனால சாரி மட்டும் அசையுது. ஃபேன் இருக்கனால சாரி மட்டும் அப்படியே அசையுது. ஹலோ, அப்படி இல்ல. அப்படி இல்ல. வசனம் என்னை அசைக்கணும். வசனம் என்னை அசைக்க வேண்டும். வார்த்தை. The word should bring a movement in my life. வார்த்தையின் வாழ்க்கையில் அசைவுகளை ஏற்படுத்த வேண்டும். Somebody shout a big hallelujah. யாரும் சத்தம் அல்லேலூயா சொல்லுவோமா? Hallelujah. Hallelujah. The word will bring greater creation in your life. வார்த்தை உன் வாழ்க்கையில புதிய காரியங்களை உருவாக்கும். She was sensitive. அதற்கு அவள் கவனமாக இருந்தாள். Wow, I know. எனக்கு தெரியும். He have taken up the position of the creator. இவர் சிருஷ்டிகர் என்ற தலைமைத்துவத்தை வந்தார். Jesus, this morning I want to tell you. இந்த காலையில மாத்திரம் சொல்றேன். Your creator is ready for a miracle. உங்கள் சிருஷ்டிகர் அற்புதத்தை உருவாக்க ஆயத்தமா இருக்கிறார். ஆமென் ஆமென். இன்றைக்கு உங்க மேல, உங்க குடும்பத்தின் மேல our creator is ready. சிருஷ்டிகர் ஆயத்தமாக உள்ளார். ஹalleluya. ஹalleluya. How many of you are ready for that? எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? How many of you say that here I am? எத்தனை பேர் சொல்றீங்க இதோ நான் இருக்கிறேன்? Here I am. இதோ அடியே. Here I am. இதோ அடியே. I am ready. நான் ஆயத்தமாக உள்ளேன். Hallelujah. ஹalleluya. The Bible says வேதம் சொல்கிறது. Jesus came to the servants and said, இயேசு வேலைக்காரட்ட வந்து சொன்னார், fill the jars with water. ஜாரை தண்ணீரால நிரப்புங்க. The Bible says வேதம் சொல்கிறது, they filled the jar till the brim. அவர்கள் கச்சாடியை பிரிம் வரைக்கும் நிரப்பினாங்க, மேல வரைக்கும் நிரப்பினாங்க. Amen. ஆமென். So that means அப்படி என்றால் there are two options. ரெண்டு வழிமுறைகள் உள்ளது. ஒண்ணு அவர் யூதர்கள் அல்ல. ஒண்ணு அவர் யூதர் இல்ல. யூதர்கள் they will not fill the jar till the brim. யூதர் இல்ல, ஏனா யூதரில் வந்து பிரிம் வரைக்கும் நிரப்ப மாட்டாங்க. கொஞ்சம் தான் நிரப்பேன். கொஞ்சம் தான் யூதர் நிரப்புவாங்க. யார் சொன்னாலும் இவ்வளவுதான் எங்களுக்கு முடியும், அவ்வளவுதான், அந்த கஸ்டமர் தான் நாங்க செய்வேன். யாரு சொன்னா இவ்வளவுதான் நிரப்புவேன், அவ்வளவுதான். கை அடினா 2 அடி அடிப்பேன். கை தட்டினா 2 தட்டு தருவேன், அவ்வளவுதான். சோத்திரம்னா ஒரு தடவை சொல்லுவேன். சோத்திரம்னா பேருக்கு ஒரு தடவை சொல்லுவேன். இங்க ஒரு 1 hour பேசியாலும் 4 சோத்திரம் தான் சொல்லுவேன். நீங்க 1 மணி நேரம் பேசினாலும் மூச்சு முட்டை பேசினாலும் 4 சோத்திரம் தான் சொல்லுவேன். அப்படி ட்ரெடிஷன் தான் இருப்பேன். அப்படியே பாரம்பரியமா கேட்டுட்டு இருப்பேன். அதுதான் யூதர். அதுதான் யூதர். இல்லனா they were ready to do anything. அவர்கள் எதை வேணாலும் செய்ய வல்லவர்கள். செகண்ட் சான்ஸ் அவர் யூதரா இருக்கலாம். இரண்டாவது வழிமுறை என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு ஆயத்தமா இருப்பேன். இரண்டாவது வழி யூதரா இருக்கலாம், யூதரா இருந்தாலும் இயேசு என்ன சொல்றாரு அதை செய்ய ஆயத்தமாய் உள்ளேன். ஃபுல்லா நிரப்பியாச்சு. எதுக்கு? ஏன்? இதுக்குள்ள வேற ஒண்ணும் நிரப்ப கூடாது. இதுக்குள்ள வேற ஒண்ணு நிரப்ப கூடாது. இயேசுக்காக நிரப்பி வச்சிருக்கேன். இயேசுக்காக மட்டும் நிரப்பி வச்சிருக்கேன். அவருடைய மகிமைக்காக வச்சிருக்கேன். அவருடைய மகிமைக்காக நிரப்பி வச்சிருக்கேன். carry his miracle I have done it. அந்த மரங்களை சுமப்பதற்கு நிரப்பி வச்சிருக்கேன். நிரப்பி வச்சிருக்கேன். ஆமென். You know what Jesus said? இயேசு என்ன சொன்னா தெரியுமா? Did you fill? நிரப்பிடியா? Yes. நிரப்பியாச்சு. கொடுங்க. கொடுங்க எல்லாருக்கும். கொடுங்க. கொடுங்க. Now listen to me. கவனிங்க. இயேசு தொடல. இயேசு தொடல. Bless பண்ணல. ஆசீர்வதிக்கல. You know what the Bible says? வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? They filled it. அவர்கள் நிரப்பினார்கள். அவர் கொடுத்துட்டார். அவர் கொடுத்துட்டார். What does it mean? அப்படி என்றால் என்ன? They gave. அவர்கள் கொடுத்தார்கள். They gave what they filled. அவங்க கொடுத்ததை அவங்க நிரப்பினாங்க. அவர் நிரப்பினே கொடுத்தார். அவர் நிரப்பினதை கொடுத்தாங்க. They gave what they filled. எதை நிரப்பினாலும் அது கொடுத்தாங்க. அவர் கொடுத்தபோது அவர் கொடுத்தபோது you know what they drank? அவங்க என்ன பண்ணா தெரியுமா? எதை குடிச்சாங்க தெரியுமா? தண்ணீர் குடிக்கல. தண்ணியை குடிக்கல. Now listen this miracle.
இந்த அற்புதத்தை கவனிங்க. இது இயேசு தொடல. இது இயேசு தொடல. இந்த அற்புதம் இயேசுவின் கையால நடக்கல. அற்புதம் இயேசு கையால நடக்கல. இயேசு சொன்னாரு, இயேசு சொன்னார், fill the water. தண்ணியை நிரப்புங்க. நீ கொடுங்க. நீங்க கொடுங்க. இவர் கொடுத்த போது his hand became a miracle. அவங்க கை அற்புதமாய் மாறினது. ஆமென். King's palace will be a miracle in Dindigul. திண்டுக்கல்ல ராஜாவின் அரண்மனை அற்புதமாக மாறும். ஆமென். Receive this word. பெற்றுக்கொள்ள கையை தட்டி பெற்றுக்கொள்ள வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க. ஐயா தண்ணி தான் இருக்கு. நீங்க கொடுங்க. கொடுக்கும்போது அது திராட்சரசமாய் மாறும். உங்க கையாலே மாறும். உங்க கையால அது அற்புதமாய் மாறும். ஆமென். கையை உயர்த்துங்க. இப்படி பாருங்க. இந்த கையால அதிசயத்தை பார்ப்பாய். இந்த சிட்டி பாப்பா. இந்த பட்டணம் பார்க்கும். My neighbors will see. என் பக்கத்து வீட்டுக்காரங்க பார்ப்பாங்க. என் குடும்பம் பார்க்கும். இந்த கை ஆசீர்வாதத்தின் கை. கைகளை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. விசுவாசத்தோடு. இவ்வாறாக கூடவர் கண்டடமோ. My hand is the hand of blessing. என்னுடைய கை ஆசீர்வாதத்தின் கை. What they filled. அவங்க எதை நிரப்பினாங்களோ they filled in their capacity. அவங்க முடிஞ்ச அளவுக்கு நிரப்பினாங்க. அவருடைய கெபாசிட்டில நிரப்பிட்டாங்க. அவங்க முடிஞ்ச அளவுக்கு நிரப்பினாங்க. கொடுத்தபோது capacity of God manifested. இயேசுவுடைய capacity அற்புதத்தை நிகழ்த்தினது. The kingdom capacity revealed. ராஜா இருகத்தின் மகிமை வெளிப்பட்டது. இந்த பேர் எல்லாம் வெறுதே இல்ல. இந்த பேர் சும்மா ஒண்ணுல பேசிட்டது. ABCD ல ஏதாவது பேர் வைக்கலாம்னு சொல்லிட்டு போட்டு வைக்கல பாஸ்டர். ABCD ல ஏதோ பேர் தேடி வைக்கலாம் கிங்ஸ் பேலஸ் வைக்கல. எவ்வளவு பேர் இருக்கு? இதுக்கு கிங்ஸ் பேலஸ் வச்சிருக்கு. ஏன் ராஜா அரண்மனை வைக்கணும்? இங்க வந்து பிச்சைக்காரனா வாழ்றதுக்கு அல்ல. நிறைய பேர் ஆண்டவருக்கு வந்து இப்படி கேட்பாரு. ஆண்டவரே ஏதாவது செய்யுங்கப்பா. நீங்க பிச்சைக்காரரா? பாருங்க ஹோட்டலுக்கு போய் when we go to the hotel போகும்போது the waiters will come, sir, what do you need? சேவ் பண்ண வந்து நிப்பாங்க. என்ன வேணும் கேட்பாங்க. ஏதாவது நாங்க கேட்பீங்க. சொல்றாரா? இல்ல. நீங்க அதுக்குள்ள ஏறிதே உங்க பணத்தோட பலத்தால தான். உள்ள போனே பணத்தோட பலத்தால தான். Because you have the power of wealth, you went inside. ஏன்னா உங்களுக்கு பணம் இருக்கனால அத கொண்டு உள்ள போனீங்க. ஏதாவது தாங்கல. எனக்கு தேவையானது நீங்க தரணும். புரியுதா? ஏதாவது தாங்க சொல்லுமா ஆண்டவர் சொல்லி மெனு கார்டு கூட இல்ல ஏதாவது. அதான் ஆண்டவர் தாங்க மெனு கார்டு கூட எல்லாம் கேட்க கூடாது. The Lord will say if you ask ஏதாவது தாங்க, Jesus will say மெனு கார்டு கூட இல்ல ஏதாவது அப்படி ஒரு வார்த்தை. ஆண்டவர் ஏதாவது தாங்கன்னு கேட்டி ஆண்டவர் சொல்ல மெனு கார்டு கூட இல்லாத நீ கேட்டிட்டு இருக்கீங்க. இல்ல டீ காபி மட்டன் சிக்கன் எல்லாம் இருக்கு ஏதாவது இந்த வார்த்தை இல்ல. ஏதாவது மெனு கார்டுல டீ காபி சிக்கன் இருக்கான ஏதாவதுன்ற வார்த்தை இல்லையே. ஏதாவது 50 காசு அப்படி இல்ல. ஏதோ 50 காசு அப்படி இல்ல. No. இல்லை. Be specific. குறிப்பிட்டு கேளுங்க. Lord, I am your child. ஆண்டவரே நான் உங்க பிள்ளை. I am the result of your blood. உங்களுடைய இரத்தத்தின் உரிமை நான். Amen. I don't stand in my merit. நான் என்னுடைய சுயத்தில் நிற்பதில்லை. I stand because of your blood. நான் உங்க இரத்தத்தினால நிற்கிறேன். ஆமென். I don't stand on my merit. I stand on the merit of Jesus. நான் என்னுடைய திறமையில் நிக்கல, ஆண்டவருடைய திறமையில் நிற்கிறேன். Are you ready? ஆயத்தமா இருக்கீங்களா? எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? வேதம் சொல்கிறது they gave in their capacity. அவங்களால முடிஞ்சதை அவங்க கொடுத்தாங்க ஆண்டவர். The Bible says வேதம் சொல்கிறது and the head waiter tasted. அது தலையை சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணும்போது சூப்பரா இருக்கு, அருமையா இருக்கு. I want to prophesy over your life. நான் உங்க வாழ்க்கை குறித்து தீர்க்கதரிசனம் சொல்ல விரும்புறேன். உங்க கை அந்த மாதிரி ஒரு அதிசயமாய் மாற போகுது. உங்க கை அதே மாதிரி அதிசயமாய் மாறும். உங்களை பார்த்து மோசமாய் சொன்னவர் எல்லாம் மேன்மையாய் சொல்ல போறார். மோசமாய் சொன்னவர் மேன்மையாய் சொல்ல போகிறார்கள். I will give you double honor. வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். God, இரட்டத்தனையான பலன். இரட்டத்தனையான பலன். Come on, let it go to come upon your head in Jesus. அது உங்கள் தலையில் இயேசு நாமத்தில் வருவதாக. வருவதாக. அது வருவதாக.
வார்த்தை மேல் வருவதாக, குடும்பத்தின் மேல் வருவதாக. Let you be a blessing in Jesus' name. நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்களாக. The Bible says, வேதம் சொல்கிறது, then the color of the water changed. கலர் தண்ணீரோட கலர் மாறினது, Value changed. மதிப்பு மாறினது, பேரு மாறிச்சு. நீ யாராவது தண்ணீரன் சொன்னா சொல்லணும் தான் அடிவாங்க. நீ யாராவது தண்ணீர் சொன்னா சொன்னவா அடிவாங்க. அவர் சொல்ற கலர் மாறுது கூட தெரியலையா? கலர் மாறுது கூட தெரியலையா? அந்த மாதிரி people will talk about you. அந்த மாதிரி மக்கள் உங்களை பார்த்து பேசுவாங்க. யாராவது அதுக்கப்புறம் குறை சொன்னா, யாருக்கு அப்புறம் குறை சொன்னீங்கன்னா people will say, மக்கள் சொல்லுவாங்க, பார்த்து எப்படி குறை சொல்ல முடியும்? உன்னை பார்த்து எப்படி குறை சொல்ல முடியும்? கண்ணு பார்க்க முடியலையா? கண்ணு தெரியலையா? அவரை கனப்படுத்தி இருக்கிறத பார்க்க முடியல. அவர் ஆண்டவர் உயர்த்தி செய்ததை பார்க்க முடியலையா? சபை ஆயத்தமாகு. The Lord is going to do that in this season in Jesus' name. ஆண்டவர் இந்த காலகட்டத்தில் செய்ய போகிறார். Amen, amen. ஆமென், ஆமென். That's why the Bible says in Job 42 verse 2. ஆனா யோபு 42ல வேதம் சொல்கிறது, What God has planned, nothing can be shattered. கர்த்தர் செய்த எதுவும் தடைபட முடியாது, Nothing can be stopped. ஒன்றும் நிறுத்த முடியாது, Plan of the enemy can stop. எந்த எதிரியும் தடுக்க முடியாது. No way. வழியே இல்ல. The Lord will fight your battles. ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். Be still and know the Lord is good. சும்மா நின்று கொண்டு கர்த்தர் செய்யும் யுத்தத்தை பாருங்கள். Hallelujah. ஹalleluya. How many of you are ready? எதற்கு ஆயத்தமாக்கீங்க? கண்ணை மூடுங்க அப்படியே. கண்ணை மூடுங்க அப்படியே. Come on, let's pray. அஞ்சபிக்கிறேன். Come on, everybody. எல்லாரும் You can keep your hand over your head. உங்க தலையை கை தலைக்கு மேல வைங்க. I belong to Jesus. சொல்லுங்க, நான் இயேசுவுக்கு சொந்தம், I belong to the King. நான் ராஜாவுக்கு சொந்தம், I belong to Him. நான் அவருக்கு சொந்தம், I live like a king. நான் ராஜாவை மாதிரி I வாழுவேன், live like a king. நான் ராஜாவை போல வாழுவேன், Like a king. I talk like a king. நான் ராஜாவை போல சாப்பிடுவேன், ராஜாவை போல பேசுவேன், Speak like a king. நான் ராஜாவை போல பேசுவேன், ராஜாவை போல பார்ப்பேன், Think like a king. ராஜாவை போல யோசிப்பேன். The Lord is my strength. ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், The Lord is my strength. ஆண்டவரின் பலன், He is my joy. அவரே சந்தோஷம், He is my joy giver. அவரே சந்தோஷத்தை Father, கொடுப்பார். I receive this word. இயேசுவே அந்த வார்த்தை பெற்றுக் I கொள்கிறேன், receive it. அந்த வார்த்தை பெற்றுக் கொள்கிறேன். This word bring miracles in my அந்த life. வார்த்தையை மாற்றி அற்புதத்தை கொண்டு வருவதாக. Every day. ஒவ்வொரு நாளும், Every minute. ஒவ்வொரு நிமிடமும் We live in miracles. நான் அற்புதத்திலே வாழட்டும் In Jesus' name. இயேசுவின் நாமத்தில். Amen. ஆமென். நல்ல கரங்களை தட்டுவோம்.